நம்ம பாவத்தை முற்றி தப்பை முற்றி ஒரு காரியத்தை கொண்டு நிப்பாட்டிட்டு இனி என்ன செய்து தெரியாமல் போய் ஒரு என்ன சொல்றது முன்னது இந்த அடிக்கடி மதங்கள் வாசம் முற்றி சந்தில் போய் நம்ம நிற்கிறோம். சந்தில் என்ன செய்யறோம்? அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு என்ன கேட்கு தெரியாமல் கடைசி என்ன செஞ்சிடும்? முற்றி சந்தில் முட்டிட்டு இவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம். அந்த வேலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த நாள் தான் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? அவங்கள ஒழுங்குபடுத்துற நாளா இருக்க போகுது. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையை தடுமாற்றம் வந்தா என்ன செய்யுங்க? அடுத்து என்ன செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் வருது. அடுத்து என்ன செய்ய போறோம், அதை செய்ய தெரியலங்க, திகைத்து நின்னீங்கன்னா, பயந்து நின்னீங்கன்னா, தைரியமா இருங்க, பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த தடுமாற்றம் என்ன செய்யும்? கர்த்தரை சந்திக்க முடிய அழைத்து கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்க மத்தியிலே இடைப்படுற ஒரு நாள் உண்டு. அந்த தடுமாற்றத்திலே அதிலிருந்து என்ன தெரிந்தது? பகுதி மூலமா நீங்க தடுமாறும் போதெல்லாம் கர்த்தர் உங்களை சந்தித்து ஒழுங்குபடுத்துகிற ஒரு நாளை அவர் வைத்திருக்கிறார். இந்த பெரிய